ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆமாம், இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஆஃபீஸ்க்காக நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சுருக்கோம். வீட்டுக்கும் கொஞ்சம் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். நல்லா ஃப்ரைட் ரைஸில் வந்து கேரட்டு, பீன்ஸு, கோஸு, கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா காரசாரமாக இருக்குது. பெப்பர்லாம் நல்லா தூக்கலாக தூவிருக்கு. பெப்பர் அதிகமாக போட்டால் தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கும். அதனால் நல்லா பெப்பர் அதிகமாக போட்டிருக்கோம். அப்புறம் சைடிஷ் வந்து மசாலா முட்டை தான் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம், வீட்டுக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம், ஆஃபீஸ்க்கு மட்டும் இல்லை. ஏன்னா வீட்டில் உள்ளவங்களும் சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் இல்லை, எங்கள் வீட்டில் பெரியவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது செய்வோம். இப்போதைக்கு எங்களுக்காக செஞ்சுருக்கோம். பேக் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் ஆஃபீஸு. மழை இங்கே செம்ம மழை கொட்டுது. ஆனால் ஆஃபீஸ்க்கு மட்டும் லீவ் கிடையாது, ஸ்கூல் காலேஜுக்கு மட்டும்தான் லீவா. ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, இன்னொருத்தவங்களுக்கு ஆஃபீஸ் போகணுமா. ஆனால் பாவங்க, இந்த ஆஃபீஸ் போகிறவங்க மட்டும் எப்படியா இருந்தாலும் இந்த மழையை நனைஞ்சு போய் தான் ஆகணும் போல. ஆமாம், நீந்தியாவது வந்து சேர்ந்துருங்க பண்ணுறாங்க. ஆமாம், ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பாவம். மசாலா முட்டை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், லஞ்சு பேக் பண்ணிக்கலாம். முடிஞ்சு பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆயிடுச்சான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறாங்க, 10 மணி போல் தான் கிளம்புறாங்க. ஆனால் அதுவே நமக்கு கொஞ்சம் டைம் பத்தாத மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறனால எல்லாருமே லேட்டாக தாங்க எழுந்திரிச்சோம். செம்ம குளிர். ஆமாம், அவ்வளோதாங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.